சொல்லிருக்கா இது வரைக்கும் சொல்லவே இல்லையா? ஐயோ போய் எல்லாம் போய் நம்பாதீங்க. நீ தான் அன்னைக்கு அது கனியன் ரூமுக்கு கூட்டி போட்டேன். கனியன் ரூமுக்கு டாட்டா கூட்டி விட்டேனா? நான் சொன்னாடா. அதையும் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். அதான் சொல்றேன்னு சொல்லி விட்டியாடா எல்லாத்துக்கும். அது மட்டுமா? ஆமா. அந்த ஜீவாக்குள்ளேயே தனியா வீடு எடுத்து வச்சிருக்கேன். அதான் நான் சொன்னேன். விடு, நம்ம குடும்பத்தை நம்ம தான் அசிங்கப்படுத்தன. ஆமா. போறியா? ஐயா பேருல பெரிய வர பேரு பேசி எடுத்த மாதிரி சங்கத்துல சொல்லி அவதான் நல்லதொரு குடும்பம். ஐயா உசாரணா உசாரி ஓர ஜார உசாரி உசாரணா உசாரி ஓர ஜார உசாரி உசாரணா பஜார் உங்க பஜார்ல பஜாரி உசாரணா பஜாரி பஜார்ல பஜாரி உசாரணா பஜார் உங்க சாமரனா உசாரி உசாரணா பஜார் உங்க சாமரனா பஜாரி உசாரணா பஜார் உங்க பஜார்ல பஜாரி அடி கட்டார ஓடி ஆனா கொண்டு வா உனக்கு ஐயா ஏற்கனவே சுகர் மாத்திரை சாப்பிட்டுறான். ஏற்கனவே பஜார் ரெண்டு மாத்திரை போட்டு முடிஞ்சு வந்திருக்கேன் சுகர் மாத்திரை. ஒரு நேரத்துல நான் எப்படி இருந்தது கொல்லாம விட மாட்டேன். இதே மாதிரி ஒரு நாள் சுகர் மாத்திரை போறேன்னு சொல்லிட்டு வயகர மாத்திரை போட்டேன். ஆனா நீ பிள்ளைல விரட்டி இருக்கான் பாரு விட்டு கிரவுண்டுக்குள்ள பாத்து கேளு ஒண்ணும் கிடைக்கல. அப்புறம் பார்த்தேன் ஒரு நாய் ஓடி கேட்டாரு முட்டா போயில அதோட பேர்ல பெரிய பேர் பத்தி விட்டுட்டு வர என்னடா? ஏய் அவன் முன்ன போன சீசன்லயே இருக்கானே அவன். சாம தட்டம் சார் என்னடா? சாமான் என்ன தெரியாதா? தெரியாது. உனக்கு என்ன வயதாகிறது? சின்ன புள்ள. சின்ன புள்ளடா. சின்ன புள்ளையா? இப்பதான் 12 வயசு. நேத்து தான் போய் ஓயாபி பென்ஷனுக்கு எழுதி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஏமா அது 60 வயசுல முடிஞ்சது. எனக்கு 70 வயசு. உனக்கு என்ன வயசாகுது? எனக்கா அடுத்த வாரம் வந்தா எனக்கு 13 ஸ்டார்ட் ஆகுது. பாத்தியா ஊருக்காரங்களுக்கு ஒண்ணும் தெரியாம சொல்றது எப்படி சொல்றது பாத்தியா? ஆரோக்கியத்துக்கு தான் 18 வயசு ஆகுது. ஏதாவது சொல்லியிருக்கானா? சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரப்புள்ள இருக்கியா? வீசா வளர்ந்தா நடந்து போய் தெரிஞ்சு போயிடும். வீசா எடுத்துட்டு தர்றாங்க. நம்ம என்ன உசாரணா உசாரு சாமாசத்து உசாரி. நீ வயதிற்கு வந்து விட்டாயா வரவில்லையா? நான் வந்து விட்டேன். வந்துமா தெரியல? தெரியலையா? அதுக்கு தான் கூதியான பதிலே கதிரியான பதிலே. என் தம்பி ஆரோக்கியம் அவனுக்கு எப்படி சொல்லுவான்னு கேளு. அண்ணா தயவு செய்து உட்காருங்க. எங்களுக்கு ஆர்வம் இருக்கும். 1 கிலோமீட்டர் அங்கிட்டு போயிட்டா எங்களால ஒளியார முடியல. தயவு செய்து கிட்ட வாங்க, உங்களுக்கு சப்பனை உண்டு. வந்தீங்கன்னா 2 இட்லி ஒரு ஓட்ட வடை தருவோம். எல்லாம் மாட்டு வேடிக்கை பாக்குற மாதிரியே அப்படி ஓரமா நிக்கிறீங்க. ஆமாண்ணே 6 இட்லி 3 ஓட்ட வடை இருக்கு. வேணுங்கிறவங்க முன்னாடி வந்து உட்காந்து. உங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்க கூடாதுன்னு நாங்க 3 பசுமாடை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க அதெல்லாம் பயப்படாம பக்கத்துல வந்து நிக்கலாம். ஆனா மாப்பிள்ள மாடு 3 மாடுகளும் சூப்பர் மாடுறா. சூப்பர் மாடா? ஆமா சூப்பர் மாடா. இல்ல நல்ல மாடு கடா. 3 மாடு. எப்படி சொல்ற? தால் மாட்டை இழுத்து கட்ட வைக்கலி போட தண்ணி காட்ட. ஆனா மாடு சூப்பர் மாடுங்க. மாடு புடி மாடுங்க. ஆனா உணவுக்கு தேவை விழுந்து படுக்கு நினைக்கிறேன். ஆனா மாடு சூப்பர் மாடுங்க. என்ன சொல்றேன்? ஆனா அந்த பிள்ளையை மட்டும் காலையில வேலைக்கு போறப்ப அந்த பிள்ளைக்கு மட்டும் இட்லி வாங்கி கொடுக்காது. ஏன் 4 இட்லி வாங்கி கொடுத்தியா? ஆமா. 2 இட்லி செரிமானம் ஆயிருச்சு. 2 இட்லி நெஞ்சிலே நிக்குது. ஆமா.